மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. வாங்க பார்க்கலாம். இக்கு தக்காளி. தக்காளி சிவப்பு நிறத்துலையும் பச்சை நிறத்துலையும் இருக்கும். தக்காளியை ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். இங்கு மாங்காய். மாங்காய் பச்சை நிறத்தில் இருக்கும். மாங்காய் மரத்தில் நிறைய காய்க்கக்கூடிய ஒரு காய். இச்சு பச்சை கிளி. பச்சை கிளியோட மூக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கும். பச்சை கிளி நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே சொல்லும். பச்சை கிளி. இஞ்சு மஞ்சள். மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது. இட்டு சட்டை. நம்ம தினமும் சட்டை போட்டுட்டு தான் இருப்போம். சட்டை விதவிதமான பல வகையான வண்ணங்களில் இருக்கும். சட்டை. இன் கூண்டு. கிளிகளையும் பறவைகளையும் கூண்டில் வச்சு வளர்க்குறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அதுக சுதந்திரமாக இருக்காது. இத்து சிறுத்தை. சிறுத்தை காட்டில் வாழக்கூடிய மிருகம். உலகத்திலேயே அதிகமான வேகத்தில் ஓடக்கூடிய மிருகம் சிறுத்தை. இந்து பருந்து. பருந்து அதிகமான தூரத்தில் மேலே தான் பறந்து வாழும். பருந்துடைய கண்கள் மிகவும் கூர்மையாக இருக்கும். இப்பு கப்பல். கப்பல் தண்ணியில் போகக்கூடிய ஒரு வாகனம். கப்பலில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படலாம். கப்பலில் நம்மளுடைய பொருட்களை ஏற்றி செல்லும். இம் மரம். மரங்கள் நம்ம நிறைய வளர்க்கணும். மரங்கள் தான் நம்மளுடைய மூச்சுக்கு அடிப்படையாக இருக்குது. மரங்கள் அதிகமாக வளர்த்தா நம்ம உயிர் வாழலாம். ஈ நாய். நாய் நம்ம வீட்டு செல்லப்பிராணி. நாய் தான் நம்மளுடைய வீடை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். நாய்க்கு மோப்ப சக்திகள் அதிகம். இர் மலர். பூக்களை தான் நம்ம மலர்னு சொல்கிறோம். மலர் பல வகைகள் இருக்கிறது. பல வண்ணங்கள்லையும் மலர் இருக்கிறது. இல் சேவல். சேவல் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு விலங்கு. சேவலை விலங்குன்னு சொல்கிறத விட பறவைன்னு சொல்லலாம். இவ் செவ்வாழை. பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி சிகப்பு நிறத்துலையும் இருக்கும். அதை தான் நம்ம செவ்வாழைன்னு சொல்கிறோம். செவ்வாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதழ்.
இதழ்னா நம்மளுடைய உதட்டு பகுதிகளை இதழ்னு சொல்கிறோம். இதழ். இல் புள்ளிமான். மான்கள் காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகம். புள்ளிமான்களுக்கு அதிகமான புள்ளிகள் அதனுடைய உடம்புல இருக்கும். இற்று நாற்காலி. 4 கால்கள் இருக்கிறதுனால இதை நம்ம நாற்காலின்னு சொல்லுவோம். நாற்காலி போலவே முக்காலின்னு ஒன்று இருக்கிறது. இன் பெங்குயின். பெங்குயின் ஐஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இது உயிர் வாழும். குளிர் பிரதேசத்தில் அதிகமாக உயிர் வாழும். பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரியே இது நடக்கும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். இந்த 2 வீடியோவும் கீழே இருக்குது, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.